அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? அதானே ஒருத்தவன் ஜாலி மூட்டில் இருந்துடக்கூடாது. உங்களுக்கு எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓ, ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி பேசுறியா? யோ, வெளிநாட்டு எதிரிகளெல்லாம் அடித்து சும்மா துவம்சம் பண்ணியாச்சு. இப்போ உள்ளூரில் இருக்கிற துரோகிகளையும் புல்லுருவிகளையும் புடுங்கி எடுக்கிறதுக்கு தான் கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு. ஐயோ, எங்கள் தலைவர் 2 கிலோமீட்டர் தேசிய கொடி ஏந்தி நடக்க ஆரம்பித்த உடனே இந்திய பாகிஸ்தான் வாரே நின்று போச்சு. இதுவும் திராவிட மாடல் சாதனைன்னு பேசிக்கிறாங்க. கூவத்தூருக்கு சப்ளை பண்ணவன் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு திரியிறியா? இப்போ உங்க ஆதரவு யூடியூப் சேனலை எல்லாம் தூர்வார ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துப்பு, சூதனமா இருந்துக்கப்பு. இந்த ஒன்றிய பாசிசம் எப்படி செயல்படும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதெல்லாம் இருக்கட்டும். என்னையா உனக்கு கொஞ்ச நாள் ஆளையே காணோம். உங்க தலைவர் ஜாலியா ஊட்டி என்ஜாய் பண்ண போன மாதிரி நீயும் சிம்லா, டார்ஜிலிங் எங்கேயாவது கிளம்பி போயிட்டியா? எது, ஊட்டிக்கு என்ஜாய் பண்ண போனாரா? யோ, அங்க 1008 அரசு கோப்புகளில் கையெழுத்து போட்டதென்ன, அரசு விழாக்களில் கலந்து கொண்டதென்ன, மருத்துவக் கல்லூரிக்கு ஆய்வு செய்தது என்ன, மலர் கண்காட்சியை துவக்கி வைத்ததென்ன, போட்டோ பம்பரமாக சுத்தி அரசு நிர்வாகத்தை பார்த்ததென்ன. பம்பரமா சுத்தினதெல்லாம் இருக்கட்டும். நீங்க அங்க போனதுனால உள்ளூர் வாசிகளுக்கும் சுற்றுலா வந்த பயணிகளுக்கும் போலீஸ் ஏகப்பட்ட கெடுபிடிகளை கொடுத்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்களாமே. வைத்தறிச்சல்ல 1000 எழுதுவாங்க. அந்த செய்தித்தாள்களை பத்தி நாங்க கவலையப்பட மாட்டோம். 1000 இல்லப்பா, கோடியாமா. என்னது? டாஸ்மாக் ஊழல் 1000 கோடியை தொற்றுச்சாமா. விசாரணை வளையம் முதல் குடும்பத்தோட பக்கத்து வீடு வரைக்கும் போயிடுச்சு. முடிஞ்சா தொட்டு பார்க்க சொல்லு அந்த ஈடிய. இப்படிதாயா உதார் விட்டீங்க. பாவம் 10 ரூபா மனுஷன் நெஞ்ச கிழிச்சு அந்த ஆளை ஜெயிலுக்கு அனுப்பி கம்பி எண்ணெய் வச்சிங்க. இவரோ பார்க்க சின்ன பையனா இருக்காரு. புது பணக்காரராக்கி அவரை ப்ரொடியூசரும் ஆக்கி இப்ப எண்ணத்தையாவது உளறி வச்சு அந்த ஆளை நசுக்க விட்டுறாதீங்கய்யா. யோ, நெஞ்ச கிழிச்சாலும் நசுங்குனாலும் தியாகி பட்டம் கிடைக்குங்க. உங்க கட்சியில தியாகி பட்டம் வாங்கினவங்களாம் எந்த நிலைமையில இருக்காங்கன்னு ஊருக்கே தெரியுங்க. ரொம்ப பொங்காத. நீ இப்படி ஏதாவது பெணாத்திக்கிட்டு இரு. ஆனா உன்ன மாதிரி சங்கி கூட்டத்தை கதற விடுறதுக்குன்னே எங்க தலைவர் கையில அங்குசத்தை கையில ஏந்தி இருக்கிறாரு. ஒரு கை பார்க்காம விட மாட்டாரு. என்ன பங்கு, இங்கேயும் ஸ்டிக்கரா? கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தின கருப்பர் கூட்டத்தை அடக்குறதுக்காக வேல் யாத்திரை கந்தனோட வேலை வாங்கி நடத்துனுச்சு பாஜக. அதே மாதிரி இங்கேயும் பில்டப் கொடுக்கறதுக்கு உங்க ஆளு கையில அங்குசத்தை கொடுத்து போட்டோ ஷூட் நடத்துறீங்களா? யோ, இது திராவிட மண். உங்களை ஓட ஓட ஓடுறோமா இல்லையா பாரு. நீ என்னை ஓட விடுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த வீடியோவை பாரு. தலைவர் பாரியா, காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி இருக்காரு. பங்கு, அடுத்த வீடியோ பாரு. ஆரோக்கியம் ஃபிட். இதில் புரியுதா உனக்கு? இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கணும்னா தினமும் காலையில உடற்பயிற்சி செய்யணும். இப்படி செஞ்சா ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையே இல்லை. எப்படி உனக்கு ஒரு இலவசமா ஒரு மெசேஜே கிடைச்சிருக்கு பாரு. அட கூறு கட்ட குக்கரு, முதல் வீடியோல எவ்வளவு பொறுமையா போறாரு பாத்தியா? ஆமா. 2வது வீடியோல எவ்வளவு வேகமா போறாரு பாத்தியா? ஆமா. 200 ரூபா சம்பளம் வாங்கிக்கிட்டு எவனோ 2x வீடியோவை அப்லோடு பண்ணி ஊரை ஏமாத்துறான். ஐயா, இதெல்லாம் பாராய ஆரம்பிச்சிட்டானுல. நம்ம என்ன 200 ரூபா வாங்கிக்கிட்டு வேலை செய்யற கொத்தடிமை கூட்டம்னு நினைச்சாரா? டீ மாஸ்டரா இருந்து பாரத பிரதமராகி உலக நாடுகளையெல்லாம் சும்மா அதர விடுற சங்கி கூட்டம்டா.